ஹாய் விவஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க நான் என்னென்ன அடுத்த வீடியோஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கள்கிட்ட, இப்போ நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து அடுத்த சைட் சீன் போகிறோம். தோ க்ரூஸ்னு ஒரு சைட் சீனுக்கு போகிறோம். அதில் ட்ராவல் பண்ணி துபாய் ஃபுல்லாக ஒரு சிட்டி டூர் மாதிரி நைட்டில் ஃபுல்லாக அந்த தண்ணியில் அப்படியே ஃபுல்லாக கொண்டு போவாங்க, நம்மளை காமிப்பாங்க. அது ஒரு 1.5 hours 2 hours ஜேர்னி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். 7:30க்கே அங்கேருந்து கிளம்பிட்டோம். 8 o'clock இங்கே வந்தாச்சு. ஆனால் 8:30க்கு தான் வந்து தோ க்ரூஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ½ hour பிஃபோராக நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கே வந்து அந்த வீடியோஸ் வந்து வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோஸ் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் துபாய் எப்படி இருக்குது, துபாய் பில்டிங்ஸோட லைட்டிங்லாம் எப்படி இருக்குது, துபாய் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை போட் இருக்குது, எத்தனை க்ரூஸ் இருக்குது பாருங்கள். துபாய் கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. டூரிஸ்ட்டுக்காகவே வந்து இதை நிறைய டெவலப் பண்ணிருக்கு துபாயில். எனக்கு என்ன ஃபீல்னா, நம்ம கண்ட்ரியில் ஏன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நிறைய வருத்தம் இருக்குது. துபாய் வந்து சுற்றி பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். சிலருக்கு வந்து வரணும்னு ஆசை இருக்கிறவங்க வந்து மேக் மை ட்ரிப் மூலயமா வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா நான் வேறு எந்த ட்ராவல்ஸ்லையாவது வந்தேன்னா நான் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பலை எந்த ட்ராவல்ஸ்னு. ஸோ வந்து வேறு எந்த ட்ராவல்ஸ் மூலயமா நம்ம வந்தோன்னா வந்து நமக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் 2 times 3 times வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய்லாம் வந்தது. எனக்கு வந்து சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இந்த டைம் நான் வந்து மாற்றி சூஸ் பண்ணியிருக்கேன் மேக் மை ட்ரிப். எனக்கு மேக் மை ட்ரிப் வந்து ஓகே தான், எல்லாமே ரீசனபிளாக தான் போட்டிருக்காங்க. என்ன ஒன்றுனா மதியம் லஞ்ச் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஈவினிங் டின்னர் வந்து நம்ம எங்கே சைட் சீன் போகிறோமோ அங்கே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 3,90,000 ஆச்சு. 5 மெம்பர்ஸ், என்னோட 3 daughters, நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 5 பேருக்கு 3,90,000 ஆயிருக்கு. இன்னும் நம்ம எதாவது வாங்கணும், நம்ம எதாவது பிடிச்சது டேபு, லேப்டாப்பு, இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸு, இப்போது ஃபோன் அந்த மாதிரிலாம் எதாவது வாங்கணும், பர்ஃப்யூம் வாங்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம காசு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் ஆகும். இப்போ ஃப்ளைட்டு வந்து நாங்கள் இண்டிகோ வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் போனப்போ எமிரேட்ஸில் போயிருந்தோம். எமிரேட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, 35,000 per personக்கு. ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். எமிரேட்ஸ் வந்து யார் கூடயும் எந்த ஃப்ளைட் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ கைஸ், நான் இன்னும் நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு, எப்படி ரீசனபிளாக இன்னும் எப்படி ட்ராவல் பண்ணலாம், நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். துபாய்க்கு வர முடியாதவங்க, ஃபீல் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த வீடியோஸ் பாருங்கள், வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நான் காமிக்கிறது எல்லாமே இது 1% தான் துபாயில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.